வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன். திசியாஸ் கிச்சனுக்கு என்ன பார்க்க போகிறேன்னா, ரொம்ப டேஸ்டியான கீரை கடையால் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த கீரை கடையால் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்வோமோ அதே மெத்தடில் உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கேற்ற சைடிஷ்ஷாக ஒரு நல்ல காம்பினேஷனாகவும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் செஞ்சு காட்ட போகிறேன். ரெண்டுத்துக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க இது ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கீரை கடையில் செய்கிறதுக்கு நான் ஒரு கட்டு அளவு கீரை எடுத்திருக்கேன். இது இந்த கீரையில் தான் செய்யணும், எந்த கீரை கிடைச்சாலும் செஞ்சுக்கங்க. இப்போ இதை நம்ம குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம் தோல் ஒரு ஷாப்பில் சேர்த்துக்கிறேன். கீரை கடையில் எப்பவுமே சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 5 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துக்கங்க. எனக்கு கீரை கடையில் காரம் அதிகமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். 5 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன பூண்டு எடுத்து நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஒரு 15 பல் இருக்கும் பூண்டு. ஒரே ஒரு தக்காளி எடுத்து நான் நல்லா கட் பண்ணப்பில் சேர்த்துக்கிறேன். ஒரு 50 கிராம் அளவு சிறுபருப்பு எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இது இதோட சேர்த்துக்கலாம். இல்லை சிறுபருப்பு தான் சேர்க்கணும், நல்லா துவரம்பருப்பு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் துவரம்பருப்போட சிறுபருப்பு சேர்த்து செய்யக்குள்ள டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து சேர்த்து அப்படியே சேர்த்துக்கிறேன். இது கரைச்சலாம் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் கிடையே தான் போகிறோம். இப்போ இந்த கீரை ஒரு 3/4% முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதான் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்படி அமுக்குனா உடனே தண்ணி மேலே வரணும், அதான் கரெக்டான பதம். இதில் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்போவுமே உப்போட அளவு கரெக்டாக தெரியலனாக்கா நீங்கள் சமைச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்குங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 5 விசில் வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ப்ரெஷர் இறங்கட்டும். அப்போ தான் கீரை நல்லா இன்னும் கொஞ்சம் கிடையக்குள்ள ஈஸியாகவே மசிஞ்சிரும். கீரை அங்கே ரெடி ஆகிறதுக்குள்ள அந்த கீரைக்கேற்ற சைடிஷாக உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இப்போ செய்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன், தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ அளவு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா குட்டியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு எந்த சைஸில் செய்யுது அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும். கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 2 நிமிஷமாக அடுப்பை குறைச்சி வச்சுக்க நல்லா மிக்ஸ் பண்ணேன். ஏன்னா மசாலா ரொம்ப கரிஞ்சு போயிடும், கசக்க ஆரம்பிச்சிடும். அடுப்பை குறைச்சி வச்சே பண்ணிக்கோங்க மசாலா சேர்த்துலேருந்து. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து, ஏன்னா நம்ம உருளைக்கிழங்க வேக வைக்காமல் தான் சேர்த்துருக்கோம், அதுக்காக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம மூடிடலாம். இப்போ இது மூடிட்டு அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு 10 நிமிஷம் இது எப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதே போல் இடையில திறந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த 10 நிமிஷமும் ஒரே மூடி வச்சிடக்கூடாது. பாருங்கள் தண்ணி எல்லாம் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு ஒன்று நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது எப்படி வந்துருச்சு, கரெக்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ அடுப்பை ஹையில் வச்சுக்கோங்க. இதில் உப்பு கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஹையில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ண போல் நம்ம உருளைக்கிழங்குல இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான் நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான்.
இப்போ ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை ஓப்பன் பண்ணி கிடஞ்சிக்கலாம். இப்போ இருக்க தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பருப்பு கடையிற சட்டிக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், கீரையை பருப்பு கடையிற சட்டிக்கு மாற்றியாச்சு. இதில் இருக்க தண்ணியை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. தண்ணியோடு சேர்த்து கிடஞ்சோனாக்கா சீக்கிரம் மசியாது. இதை நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுடலாம். இதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சு தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதில் கடைசியாக நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணியும் சேர்க்காமல் நல்லா கட்டியாக அதை இதோட சேர்த்துக்கலாம். லைட்டாக அந்த ஜாரை கழுவினாப்புல தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வானல் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கீரைக்கு எப்பவும் எண்ணெய் அதிகமாக சேர்த்துறாதீங்க, நல்லா இருக்காது. ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு. இந்த கடுகு கூடயே 3 காஞ்ச மிளகாயை நல்லா கிள்னாப்புல சேர்த்துக்கிறேன். அப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு உடனே நம்ம கீரையை சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், நல்லா கொதித்து நம்மளோட கீரைக்கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கீரைக்கடையில் உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த முறையில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.